இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான 5 மேட்சுகள் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் இப்போ போயிட்டு இருக்கு. சரி அதை மொட்டையா டெஸ்ட் சீரிஸ்னு சொல்லக்கூடாது, பிஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நிறைய பேருக்கு பிஜிடி அப்படின்னா என்னன்றது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. அது என்னன்றதை நம்ம இப்ப பாத்துறோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்க இந்த சீரிஸ்ல இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் தொடங்குறப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவ்வளவுதான் முடிச்சு விட்டிய போங்க அப்படின்ற மாதிரி தான் இந்தியா விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பும்ரா வந்து இருங் பாய் அப்படின்னு பவுலிங்ல ஒரு காட்டி விட்டாப்ல நம்ம டீம் கிட்டத்தட்ட 295 ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. சரி, இப்ப பிஜிடினா என்னன்னு பார்ப்போம். பிஜிடி அப்படின்னம்னா பார்டர் கவாஸ்கர் டிராபி. பார்டர்னா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லை கோடு கிடையாது. ஆலன் பார்டர் அவரு ரொம்ப முன்னாள் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன். அதே மாதிரி நம்ம சுனில் கவாஸ்கர் தெரியும், அவரும் ரொம்ப முன்னாள் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன். இந்த 2 கிரிக்கெட் ஜாம்பவான்கள் மற்றும் நம்ம இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவோட கிரிக்கெட் ரைவல்ரி, அவங்களோட ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட், இது எல்லாத்தையும் கொண்டாடும் விதமா ரொம்ப பிரஸ்டீஜியஸா நடத்தப்படுறது தான் இந்த பிஜிடி. 1996ல தான் முதல் தடவை இந்த டிராஃபி நடத்தப்படுது. இந்த டிராஃபியே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில உள்ள ஒரு கிரிக்கெட்டிங் ரைவல்ரியை கொண்டாடும் விதமா தான் தொடங்கப்பட்டது. இதுவரைக்கும் 16 பிஜிடி சீரிஸ் நடந்திருக்கு. அதுல இந்தியா 10 தடவை வெற்றி பெற்று, 5 தடவை ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்காங்க, ஒரு தடவை டிரா ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த 17வது பிஜிடி சீரிஸ்லயும் இந்தியா தான் வெற்றி பெறும்னு நினைக்கிறதெல்லாம் இல்ல, கண்டிப்பா ஜெயிச்சுதான் ஆகணும். அதுவும் சாதாரணமான வெற்றியா இருக்க கூடாது, பெரிய வெற்றியா இருக்கணும். இல்லைன்னா அடுத்தவன் தோக்குறானான்னு பாத்துக்கிட்டு இருக்கணும் ஃபைனலுக்கு போறதுக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.